ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். என்ன மீனுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு போட்டு வீடியோலாம் போட்டு, அதனால் இப்படி ஒரு வீடியோ. கொஞ்சம் என் தலை தெரியலையா, அதை கரெக்ட் பண்ணுங்க எங்கள் கேமராமேன். என்னென்ன மீன் பார்க்கலாம். மத்தி மீன் 1 கிலோ 300 ரூபா. அடுத்து கிழங்கா மீன், இது 1 கிலோ 250 ரூபா. கிழங்கான் மீன் 250 ரூபா. மத்தி மீன் 300 ரூபா. எங்கள் ஊருக்குலாம் போனால் விலை கம்மியாக கிடைக்கும். இங்கே தான் விலை அதிகம். எங்கள் ஊருக்கு போனால் மீன் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிடும். ஆனால் இங்கே வந்து போர் அடிக்காது. இது விலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகம் எடுக்க மாட்டோம். எங்கள் ஊரில் விலை கம்மியாக கிடைக்கும், அதனால் அங்கே நிறைய எடுத்து சாப்பிடுவோம். மீன் அதெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன் வீட்டுக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேனா, அப்போ வந்து எங்கள் அம்மா மீன் பொரிச்சு வச்சிட்ருப்பாங்க தட்டில். அதெல்லாம் வந்து பொரிச்ச மீனையே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பேன். இந்த மீன் இருக்கு பாருங்க, இந்த மீன் மட்டுமே ஒரு தட்டு நிறைய பொரிச்சு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதில் ஒரு 10-15 மீனுக்கு மேலே இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்டவ. இங்கே வந்து 1 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். என் நிலைமையை பார்த்தீங்களா? அதனாலேயே ஊருக்கு போனால் நிறையா மீன் வாங்கி சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வரப்போயும் மீன் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா அப்பா வரப்பெல்லாம். என்ன பாச்சு, ஏதோ இதாகிடுச்சு ரெக்கார்டிங். பாருங்க, மத்தி மீன், கிழங்கா மீன். அடுத்து மீன் முட்டை. மீன் முட்டை. இந்த மீன் முட்டையை பொரியல் பண்ணலாம். அப்படியே இதை வந்து சுத்தம் பண்ணிட்டு குழம்புலையும் போடலாம். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தான் மீன் முட்டையெல்லாம். ஓகே, குழம்பு வச்சுட்டு வீடியோ போடுறேன். பாய்.